அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அஸ்ட்ராலஜி குரு பாக்கினார் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் செஷனோட 24வது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். ஒரு நடுவில் ஒரு 4-5 நாள் கேப் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். போக போக கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும் கொஞ்சம் வந்துருங்க. நான் கூடுமான வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நாளைக்கு கிளாஸ் இருக்கும் இருக்காதுன்ட்டு. வாரத்துக்கு 2 கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாசம் எண்டுக்குள்ள நம்ம இந்த செஷனை முடிக்க ட்ரை பண்றோம். அடுத்த மாசம் நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்றோம். அதனால மேக்சிமம் நம்ம என்னெல்லாம் டெவலப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் இந்த மாசம் கவர் பண்ணுவோம், பர்சனல் டச் வரைக்கும். அதே நேரத்துல நம்ம சப்போர்ட் 6 மாசத்துக்கு மேல இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம தொடருவோம். அதனால நத்திங் டு வரி. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் அந்த கிளாஸோட கண்டினியூட்டியை தான் சொல்ல போறேன். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நிஃப்டி 50 வந்து என்னன்னைக்கு ஒரு ஹை பீக்ல போச்சு அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுத்து அதை ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருந்தேன். பை எனி சான்ஸ் யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஓப்பன் அப் யுவர் ஐடியாஸ். அதுக்கப்புறம் நான் கூட உங்களுக்கு அதை கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு அது ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். யாராச்சும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. யாரும் இல்லையா? நான் உங்களுக்கு எது போட்டிருந்தேன் சார்? கிராஃப் போட்டிருந்தேன் மேம். ஆமாவா சார்? நான் கவனிக்கல சார். போட்டிருந்தீங்களா? ஒரே நிஃப்டிக்கும் நிமிஷம். நிஃப்டிக்கும் போட்டிருக்கேன், கோல்டுக்கும் போட்டிருக்கேன். என்னைக்கு போட்டீங்க சார்? போட்டு 3 நாள் ஆகுது. ஓகே. உங்க அட்ரஸ் தான் போடுறேன். தனியா போட்டீங்களா? சரி, திருப்பி அனுப்பிச்சு வைங்க சார், நான் பாக்குறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அன்னைக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். நம்ம அன்னைக்கு பார்த்த எக்ஸல் இங்க இருக்குது கரெக்டா? நம்ம அந்த ஒரு வருஷத்தோட நிஃப்டி 50யோட டேட்டாவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம். அதை வந்து நம்ம ஃபில்டர்ல வந்து 1 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறத மட்டும் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதை வந்து நான் பர்சனலா ஒன்றுத்தையும் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோட ரூல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சர்ப்ரைஸா இருக்கும், ஷாக்கிங்கா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே நிமிஷம் ஃபில்டர் பண்ணி. நம்ம அந்த டேட்டாவை வந்து 0.5% மேல வேரியேஷன் ஆன ரெக்கார்டு மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இங்க இருக்கிற கூடுமான வரைக்கும் எல்லா டேட்டாவையும் நான் வந்து என்னோட தனியா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த டேட்ஸ் வரைக்கும் தனித்தனியா போட்டிருக்கிறேன். சரியா? இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த லாகின்ல இருக்கும்? கோல்டுல இருக்கிறோமா? டேட்டஸ் வேற. இந்த நிஃப்டி ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த டேட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேட்டை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ரூல்ஸை சொல்றேன், அப்புறம் நிறைய காமிக்கிறேன். 29ஆம் தேதி நவம்பர் மாசம், போன வருஷம் அன்னைக்கு வந்து கோல்டு வந்து என்னைக்கு இருக்குது? 29ஆம் தேதி. நம்ம இங்க எக்ஸல் பாத்துக்கோங்க. 29ஆம் தேதி நவம்பர் மாசம் கோல்டு வந்து 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி சார் நிஃப்டி
நிஃப்டி சாரி, நிஃப்டி கோல்டு கிடையாது, நிஃப்டி 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு கூட இருக்கு. சந்திரன் ராகு கூட இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சந்திரன் ராகு கூட போகும்போது அது உச்சத்தை நோக்கி போகும்னு சொல்லியிருக்கிறேன். கரெக்டா? அடுத்த டேட்டுக்கு வரேன். நான் கூடுமான வரைக்கும் எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டிருக்கிறேங்க. நான் என்னோட அப்சர்வேஷன்ஸை இங்க போட்டு வச்சிருக்கிறேன். சந்திரன் வித் ராகு, புதனின் விருச்சிகம். நான் என்ன ஃபாஸ்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டே போனதுல நான் ஒரு டேட்டாவையும் கிரியேட் பண்ணி ஃபாஸ்டா போனதுலயே அதுக்கப்புறம் நிறைய நான் அனலைஸ் பண்ணலாம். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனதை மட்டும் எடுத்து எடுத்து போட்டிருக்கிறேன். புதன் விருச்சிகத்துல இருக்கிறது, இந்த ராகுல இருக்கிறது. ஓகேவா? இது ஒரு டேட். அடுத்த டேட் 15 டிசம்பர். இங்க போய் பாத்துக்கோங்க. 15 டிசம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 0.79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அன்னைக்கு டேட்டுக்கு. இது எல்லாத்தையுமே அப்ராக்சிமேட்டா நான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம் சாயந்தரம் 3:30 மணி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுல்ல. எல்லா டேட்டுக்குமே இப்ப நான் சொல்ற எல்லா டேட்டுக்குமே க்ளோசிங் டைம் 3:30 மணிக்கு டைம் போட்டு எடுத்த ஜாதகம் இதெல்லாம். ஸோ இதுல போட்டீங்கன்னா சந்திரன் எங்க இருக்கு? மகரத்துல இருக்கு. இந்த சந்திரனை வந்து புதன் இன் சென்டர் வித் ராகு அண்ட் கேது, சந்திரன் வித் மாந்தி. சரியா? 2 பாயிண்ட் நோட் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல, அதாவது ராகு கேது தான் வந்து உங்களுக்கு பாம்புல, புதன் வந்து ட்ரேடிங்கை குறிக்கிற கிரகம். இந்த ராகு கேதுக்கு எக்ஸாக்டா நடுவுல, நடு ராசியில ராகு வாய்னா கேது வால்னா, இந்த வாளுக்கும் வாய்க்கும் நடுவுல வயிறு, இந்த வயிறுல துணி புளியிற மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடை புளிஞ்சு சக்கையை எடுக்கிறோம்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி புளிஞ்சி எடுக்கிறது புதன். புதன் வந்து ராகு கேதுக்கு எக்ஸாக்டா நடுவுல, நடு ராசியில மாட்டினா ராகுல இருந்து 1 2 3 4, கேதுல இருந்து 1 2 3 4. இது வந்து இந்த சைடு மாத்தினாலும் சரி, அந்த சைடு மாட்டினாலும் சரி, ராகு கேதுக்கு நடுவுல எக்ஸாக்டா சென்டர்ல புதன் மாட்டுனா மார்க்கெட்டு பிளக்சுவேஷன் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க ரூல்ஸ். சந்திரன் மாந்தி கூட வரும் பொழுதும் மார்க்கெட்டு பயங்கரமா பிளக்சுவேஷன் ஆகுது. சரியா? இது ஒரு ரூல் நோட் பண்ணிக்கோ. 21ஆம் தேதி டிசம்பர், 21ஆம் தேதி டிசம்பர் வந்து 1.5%, 1% மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. சரியா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் எகைன் ராகு கூட இருக்கு. நம்ம சொல்றதெல்லாம் வேற வேற டேட். முதல்ல சந்திரன் ராகு கூட இருந்தப்ப மாறுச்சா, அடுத்து திருப்பி சந்திரன் ராகு கூட இருக்கும்போது மாறுது பாருங்க. சோ whenever சந்திரன் டச் ராகு, மார்க்கெட் ரைசஸ். ஓகேவா? சந்திரன் வித் ராகு, புதன் சென்டர் வித் ராகு கேது. புதன் சென்டர்ல இருக்கு, அந்த ரூல்ஸ் இருக்கட்டும். அடுத்த ஜாதகம் 27ஆம் தேதி, அதாவது போன டிசம்பர் மாசம் 27ஆம் தேதி ராகு கேது, சந்திரன் வந்து இந்த சைடுல இருக்கு பாருங்க, இந்த சைடு கார்னர்ல மிதுனத்துல இருக்கு பாருங்க. ராகு கேதுக்கு மிடில், ராகு கேதுக்கு மிடில் இருக்கும் பொழுது இந்த சைடு இருந்தாலும் இந்த சைடு இருந்தாலும் அது புளியுதுன்னு சொன்னேன் இல்லையா, சந்திரனை புளி. இதுல இன்னொரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சரம் சிரம் உபயம்னு சொல்லப்படுற உபய ராசிகள், இது வந்து ஒரு லியூப்ரிகன்ட் ராசி. அதாவது புதனோட ராசிகளும் குருவோட ராசிகளும் லியூப்ரிகன்ட் ராசி. இந்த லியூப்ரிகன்ட் ராசியில வந்து என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னா, இது வந்து பணத்தை குறிக்கிறது, மார்க்கெட்டை குறிக்கிற ராசிகள். இந்த உபய ராசியில சந்திரன் போகும் பொழுதும் மார்க்கெட் ஏறுதுன்ற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. சந்திரன் ராகு கூட இருக்கும் பொழுது, சந்திரன் உபய ராசிகள்ல இருக்கும் பொழுது, சந்திரன் ராகு கேதுக்கு நடுவுல இருக்கும் பொழுது மார்க்கெட் பிளக்சுவேஷன். ஓகேவா? உபய ராசிகள்னா தனுசு, மீனம்,
மிதுனம், கன்னி. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து 12ஆம் தேதி ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் ஜனவரி மாசம் 12ஆம் தேதி மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்குது. அன்னைக்கு 0.5 ரைஸ் ஆயிருக்கு. சரியா? அன்னைக்கு டேட்ட போடு. சோ திருப்பி வந்து மகரத்துல வரும் பொழுது சந்திரன் வந்து மகரத்துல வரும் பொழுது உங்களுக்கு இந்த ஹைக் வருது. சோ மகர ராசியில சந்திரன் வரும் பொழுதும் மார்க்கெட் ஹைக் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. சரியா? மகரத்துல சந்திரன் வரும் பொழுது மார்க்கெட் ஹைக் ஆகும். அடுத்து சந்திரனின் பாபகத்திரி யோகம்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன் இதுல. இங்க பாருங்க, சந்திரன் சனிக்கும் சூரியனுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கு. அதாவது பாபகத்திரி யோகம்னா ஒரு கிரகத்தை போட்டு புளியுறது. சுபகத்திரி யோகம், பாபகத்திரி யோகம் இருக்குது. 2 நல்லவங்க கிட்ட மாட்டிக்கிறது, 2 கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கிறதுன்ற மாதிரி. அப்ப பாபகத்திரி யோகம்னா இந்த சைடு ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன் போட்டு புளியுற மாதிரி, நெருக்குற மாதிரி. அப்ப சந்திரனை சனியும் மாந்தியும் ஒரு சைடு, சந்திரனை சூரியனும் செவ்வாயும் புதனும் ஒரு சைடு நெருக்குறாங்க. புதன் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜோதிடத்துல பிரதிபலிப்பார். புதன் நல்லவன் கூட இருந்தா நல்லவன், கெட்டவன் கூட இருந்தா கெட்டவன். அப்ப சூரியன் செவ்வாய் புதன் இந்த சைடு, சனி மாதி அந்த சைடு, நடுவுல சந்திரன். அப்ப சந்திரன் பாபகத்திரி யோகத்துல மாட்டும் பொழுது மார்க்கெட்டு மாறுது. பாத்துக்கோ. சரியா? அடுத்து 24ஆம் தேதி 24ஆம் தேதி 1.2% ரைஸ் ஆயிருக்கு இந்த வருஷம் ஜனவரி மாசம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கு. சரியா? இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆஸ்பெக்ட் இருக்கு, சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆஸ்பெக்ட் இருக்குதுன்ற கணக்கு கூட எடுத்துக்கலாம். சந்திரன் சுப பார்வையில பார்க்கப்படுது. சந்திரனுக்கும் புதனுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் வரும் பொழுதும் மார்க்கெட்ல ரைஸ் இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து ராகு கேதுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்குதுன்ற ஒரு பாயிண்ட்டையும் எடுங்க. இதெல்லாம் நோட் பண்றீங்களா யாராச்சும் மேனுவலா? Does anyone take notes? சார் நான் எடுத்துட்டு ஆ, இருக்கேன் சார். எடுத்துட்டு இருக்கேன் சார். அது எடுத்துட்டீங்கன்னா ஃபைனலா குரூப்ல கூட போடுங்க, நம்ம குரூப்ல மட்டும். மத்தவங்க ஏன்னா அட்டன் பண்ணாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, சிலதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு சொல்லுவேன் ஃப்ளோல, நானே அப்புறம் மறந்துடுவேன், அதனால சொல்றேன். அடுத்து 24ஆம் தேதி போச்சா? 29ஆம் தேதி ஜனவரி 29ஆம் தேதி ஜனவரி வந்து மார்க்கெட் வந்து 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சிம்மத்துல இருக்கு. சிம்மத்துல இருந்தா மார்க்கெட் ஏறுமா அப்படின்றது ஒரு ரூல்ஸா இருக்கலாம். இப்ப நான் சொல்ல போறதுதான் மேஜர் ரூல்ஸ். இப்ப நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே 50% ஒர்க் ஆகும்னா, இப்ப நான் சொல்ற ரூலு மிஸ்ஸே ஆகாது. அந்த ரூல் பேர் என்னன்னா, சந்திரன் குரு பார்வையில இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. குரு இங்க இருக்கிறார். 1, 2, 3, 4, 5. சந்திரனுக்கு குருவுக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இருக்கு. குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் வீட்டை பார்ப்பார். குரு பார்வைக்கு இவ்வளோ பலம் இருக்குதுன்னு ஜோதிடர்கள் காலங்காலமா சொல்றத இந்த செஷன் முடியும் பொழுது புரிஞ்சுப்பீங்க. எக்ஸாம்பிளோட புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா டேட்டா அவ்வளவு இருக்கிறதுனால சொல்றேன். குரு இங்க இருக்கிறாரா? 1, 2, 3, 4, 5 குரு பார்வை இருக்குதா? மார்க்கெட் எங்க போச்சு பாருங்க, 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிப்டில. ஓகேயா? அடுத்த ஜாதகம் 29 பார்த்தோமா? 31ஆம் தேதி சந்திரன் கேதுவை டச் பண்றாரு. சரியா? சந்திரன் கேதுவை டச் பண்றாரு. கேதுவை டச் பண்ணாலும் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் ஆகும். சரியா? அடுத்து இந்த மார்க்கெட்டை பத்தி நான் பேசும் பொழுது இது வந்து ஒரு நாள்ல ஏறி அடுத்த நாள்ல விழுவுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன் குருவோட பார்வையில வரும் பொழுது மார்க்கெட் ஏறும்.
சந்திரன் குரு பார்வையை விட்டு நகர்ற அடுத்த செகண்ட் மார்க்கெட் இறங்கும். சரியா? அப்ப சந்திரன் குரு பார்வையில இருக்குது அப்படின்னா குரு எங்க இருக்காரோ அங்கிருந்து 180 டிகிரி புள்ளி வச்சுக்கணும். சரியா? அதை நான் சொல்லிட்டு திருப்பி ஷேர் பண்றேன். இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பார்வை எப்படி பார்க்கணும்னு சொல்றேன். சந்திரன் இப்ப வந்து ஒரு ராசியில இருக்கிறாருன்னா அவர் வந்து 5, 7, 9 பொதுவா பார்ப்பாருன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறாரோ அந்த புள்ளி, அந்த சந்திரனோட டிகிரியை நோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து 180 டிகிரி. சரியா? அதுதான் 7ஆம் பாவம். அங்க இருந்து 220 அப்புறம் 270 அந்த 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவத்துக்கு பாயிண்ட். அந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சு அந்த இடத்துக்கு சந்திரன் போகும் பொழுது மார்க்கெட் உச்சத்துல இருக்கும். அப்ப அங்க இருந்து 15 டிகிரிக்கு முன்னாடி வரும் பொழுது, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து உங்களுக்கு இப்ப வந்து ரிஷப ராசியில இருக்கிறார். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா ஓகே, நான் சொல்றேன். இப்ப குரு வந்து உங்களுக்கு இப்ப ரிஷப ராசியில இருக்காரு. இந்த மார்க்கெட் நம்ம பாக்குற மார்க்கெட் பாக்குற அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒன்னாம் தேதி மார்ச் 1ஆம் தேதி இப்ப குரு வந்து ரிஷபத்துல இருக்காரு. மார்ச் மாசம்லாம் குரு வந்து மேஷத்துல இருந்தாரு. குரு மேஷத்துல இருக்காருன்னா சந்திரன் வந்து துலாத்துல இருக்கிறாருன்னா 180 டிகிரி. சரியா? இப்போ 1ஆம் தேதி ரேட் என்னைக்குன்னு பாருங்க. 1ஆம் தேதி எவ்வளவு ஏறிச்சு? 1.3 ஏறி இருக்கு. 180 டிகிரி பார்வைக்கு சிறப்பு பலம். 5ஆம் பார்வையை விட 9ஆம் பார்வையை விட குரு சந்திரனை 7ஆம் பார்வை பார்க்கிறது மிக வலிமையான சுபத்துவ பார்வை. சரியா? அப்ப மேஷத்துல குரு 15 டிகிரில இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. மேஷத்துக்கு சென்டர். மேஷம் வந்து 0ல இருந்து 30 டிகிரி வரைக்கும் கணக்கு. அப்ப மேஷத்துல 15 டிகிரில குரு இருக்கிறாரு அப்படின்னா இங்க 30, 30, 30, 30, 30, 30, 180 டிகிரி முடிஞ்சிடும். அதாவது ரிஷபம்ன்றது 60 டிகிரியோட முடியும். மிதுனம்ன்றது 90 டிகிரியோட முடியும். இது கடகம் 120ல முடியும். சிம்மம் 180ல முடியும். கன்னி 180ல முடியும். கன்னியில இருந்து துலாம் வந்து 180ல இருந்து 210 வரைக்கும் இருக்கும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு குரு வந்து மேஷத்துல 15 டிகிரி இருக்காருன்னா இங்க இந்த இடத்துல துலாத்தை வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது இவர் சென்ட்ரலா இருக்கிறாருன்னா இந்த இடத்துல முழு ராசியையும் பாக்குறாரு. 15 டிகிரில இருக்காருன்னு அர்த்தம். அப்ப குரு இங்க 15 டிகிரில இருக்கும் பொழுது இந்த ராசிக்குள்ள சந்திரன் நுழைஞ்சாருன்னா மார்க்கெட் ஏறிடும். இந்த ராசியில 180ல இருந்து 210 வரைக்கும் இருக்குல்ல. இந்த 180ல இருந்து 210க்குள்ள நடுவுல 180, 190, 195 வரும் பொழுது மார்க்கெட் உச்சத்துல இருக்கும். 195ல இருந்து 210 வரும்போது பிளக்சுவேஷன் நடக்கும். 195, 210 தாண்டி விருச்சிகத்துக்குள்ள போயிட்டோன்னே அந்த ஏறினது இறங்கிடும். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப சந்திரன் குரு பார்வைக்குள்ள வர 30 டிகிரி அதை கணக்கு பண்ணணும். இப்படி கணக்கு பண்ணும் பொழுது அது உள்ள வரும் பொழுது ஏற ஆரம்பிக்கும். எக்ஸாக்டா குருக்கு 180 டிகிரில வரும்போது மார்க்கெட் உச்சத்தை இருக்கும். திருப்பி 15 டிகிரி கிராஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது மார்க்கெட் விழும். அப்ப சந்திரன் வந்து ஒரு ராசியை வந்து 2.25 நாளைக்கு கிராஸ் பண்ணுவார். அப்ப குரு பார்வைக்குள்ள இருக்கிற ராசிக்குள்ள வரும் பொழுது உடனே சந்திரன் வந்து மார்க்கெட் இதாகாது. அந்த ராசிக்குள்ள வந்து குரு பார்வை வந்து இப்ப இந்த இடத்துல குரு வந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாருன்னா 180 வந்தோடனே குரு பார்வை விழுவாது. குரு நகர வந்து என்ன ஆகும்? இங்க 190ல தான் குரு பார்வை விழுவும். அப்ப 190 டச் பண்ணும்பொழுதுதான் மார்க்கெட் ஏறும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். புரியுதா? அப்ப குருக்கு 7ல சந்திரன் வந்தாலோ குருக்கு
5ல சிம்மத்துல சந்திரன் வந்தாலோ குருக்கு இந்த இடத்துல தனுசுல சந்திரன் வந்தாலோ மார்க்கெட் ஏறும். இப்ப இப்ப வந்து குரு வந்து எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு. அப்ப இந்த இந்த அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும், அடுத்த குரு பெயர்ச்சி எப்ப? அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் தான் இருக்குது. அப்ப அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் எப்பெல்லாம் சந்திரன் வந்து கன்னிக்கு வராரோ 5ஆம் பார்வை, எப்பெல்லாம் சந்திரன் வந்து விருச்சிகத்துக்கு வருதோ 7ஆம் பார்வை, சரியா? எப்பெல்லாம் சந்திரன் வந்து மகரத்துக்கு வருதோ அப்ப வந்து 9ஆம் பார்வை. அப்ப அடுத்த ஏப்ரல் வரைக்கும் குரு கன்னிக்கு சந்திரன் கன்னிக்கு வந்தாலோ, சந்திரன் விருச்சிகத்துக்கு வந்தாலோ, சந்திரன் வந்து மகரத்துக்கு வந்தாலோ மார்க்கெட் ஏறும். கண்டிப்பா ஏறும். மார்க்கெட் மட்டும் ஏறுமானா சுபத்துவமான விஷயங்கள் எல்லாமே ஏறும். சரியா? அதை தாண்டினோன்னு சுபத்துவம் குறைஞ்சிடும். இதுதான் சுபத்துவம் சூட்சும வலு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றது. சரியா? சோ இந்த டேட்டா உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்றேன். ஓகே. அப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. இப்ப இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நான் போட்டு வச்சிருக்கிறேன் நிறைய. இப்ப அடுத்த ஸ்கிரீன்ல வந்துட்டு நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நடுவுல வந்துருவோம். ஜூலை மாசத்துக்கு வந்துருவோம். இப்ப ஜூலை மாசத்துல வரோம்னா சந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பாயிண்ட் பாருங்க. இப்ப ராகு கேது இங்க இருக்குது. குரு வந்து இங்க பெயர்ச்சி ஆயிட்டாரு. மேஷத்துல சந்திரன் இருக்கும் பொழுது 1ஆம் தேதி ஜூலை மாசம் மார்க்கெட்டோட ரேட் என்னன்னு பார்ப்போம். 0.6 ஏறி இருக்கு. சரியா? சந்திரன் வித் செவ்வாய், சந்திரன் ஆஸ்பெக்டட் பை சனின்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாரு. அப்ப சந்திரன் சனியால பார்க்கப்படும் பொழுதும், சந்திரன் சனிக்கு வந்து 3ஆம் பார்வை இருக்கு. அப்ப சனி செவ்வாய் காம்பினேஷன்ல சந்திரன் வராரு. அதாவது செவ்வாய் கூட இருக்கிறாரு. உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த இடத்துல சனி வராரு. சனியோட 3ஆம் பார்வை இருக்கு. அப்ப சனி வந்து இந்த வர்த்தகத்துக்கு ரொம்ப தொழிலுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சனின்னு சொல்லியிருக்கிறேன் சொந்த தொழில் பண்றதுக்கு. அப்ப சந்திரன் சனியால் பார்க்கப்படும் பொழுது சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்கு. அப்ப சந்திரன் சனியால பார்க்கப்பட்டுச்சுன்னா 3ஆம் பார்வையிலேயோ, 7ஆம் பார்வையாவோ, 10ஆம் பார்வையிலேயோ பார்க்கப்பட்டாலோ மார்க்கெட் அடி வாங்கும். அது ஏறும் இல்ல இறங்கும். இந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கு. இந்த சந்திரனோட நட்சத்திர கால் பாத்தீங்கன்னா பரணியில இருக்கு. கூடுமான வரைக்கும் இது உள்ள வரும் பொழுது அஸ்வினியை தான் டச் பண்ணி வந்திருக்கும். சந்திரன் எப்பெல்லாம் அஸ்வினியை டச் பண்ணுதோ, மேஷத்துக்குள்ள நுழையும் பொழுதெல்லாம், கேதுவோட நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் நுழையும் பொழுதெல்லாம் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. சந்திரன் கேதுவோட நட்சத்திரங்களை தொடும் பொழுதெல்லாம் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தை டச் பண்ணும் போதெல்லாம் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். அப்ப கேதுவோட நட்சத்திரம் என்ன? அஸ்வினி, மகம், மூலம். ராகுவோட நட்சத்திரம் என்ன? சுவாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்ப திருவாதிரை, சுவாதி, சதயத்துக்குள்ள சந்திரன் போனாலும் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். அஸ்வினி, மகம், மூலத்துக்கு போனாலும் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். சந்திரன் சனி செவ்வாய் காம்பினேஷன்ல இருந்தாலும் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். சந்திரன் சனியால் பார்க்கப்பட்டாலும் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகும். சரியா? பதினெட்டாம் தேதி ஜூலை மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதி தான் மார்க்கெட் மாறி இருக்கு. பாத்தீங்களா? ஒரு மாசத்துக்கு 4 நாள் தான் மேக்சிமம். அப்ப 1ஆம் தேதி ஒரு மாற்றம் நடந்துச்சு 0.6. 18ஆம் தேதி 1.4 எவ்வளவு ஜம்ப் ஆகுது பாருங்க. சந்திரனோட 7ஆம் பார்வைக்கு போகும் பொழுதெல்லாம் நிப்டி வந்து 1% ஹைக் ஆகுது. சரியா? குரு எங்க இருக்கிறாரு? ரிஷபத்துல இருக்கிறாரு. சந்திரன் எங்க இருக்காரு? விருச்சிகத்துல இருக்கிறாரு. புரியுதா? திஸ் இஸ் த கோல்டன் ரூல். அப்ப சந்திரன் குருவோட 7ஆம் பார்வைக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறுது. அதை எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து நீங்க மார்க்கெட் ஏறுதுன்னு முடிவு பண்ணிட்டு நம்பி ட்ரேட் பண்ணலாம். ஆகஸ்ட் மாசம் ஒண்ணு பாத்துருவோம்.
இங்க குரு வந்து இங்க இருக்கிறாரு, இந்த இடத்துல சந்திரன் மாட்டிட்டு இருக்கிறாரு. வழக்கம் போல ராகு கேதுக்கு நடுவுல மாட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூல்ஸ். அதே மாதிரி தனுசுல இருந்தா மாறும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தனுசு வந்து ஏத்தி விடுற ராசிங்க. தனுசு ஏனி, தனுஷோட சிம்பலே பாத்தீங்கன்னா அம்பு விடுறது தான் தனுசு. சரியா? தனுஷோட சிம்பலே என்னது? அம்பு விடுறது தான். அம்புனா என்னது? இலக்க குறி பார்த்து அடிக்கிறது, தூக்கி விடுறது. அது குருவோட ராசி. அது வந்து பாதாளத்துல இருந்து ஒருத்தனை உச்சத்துக்கு தூக்கி விடுற ராசி. அப்ப சந்திரனா இருந்தாலோ சூரியனா இருந்தாலோ வேற எந்த கிரகங்கள் தனுஷை டச் பண்ணுச்சுன்னா அது வந்து அதை தூக்கி விடும். இப்போ கோச்சாரத்துல ஒரு கிரகம் தனுசுக்குள்ள வருச்சுன்னா அந்த கிரகத்தால வர காரகத்துவங்கள் நல்லதாகும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். இது வந்து ஜோதிடத்தோட ஒரு விதி சொல்றேன். ஸ்டோ ட்ரேடிங்கோட சேர்த்து சைட்ல சொல்ற ஒரு விதி. சரியா? ஏன்னா குருவுக்கு ஏத்தி விட்டு தான் பழக்கம், குருவுக்கு இறக்கி விட்டு பழக்கம் இல்லை. அதே மாதிரி குரு மீனத்தோட ராசியில போச்சுன்னா ஃபாரின் ட்ரேடு, கடல் தாண்டினது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குமே தவிர தனுஷ் அளவுக்கு அது ஏத்தி விடாது. அது முடிச்சு விடவும் ட்ரை பண்ணும். பார்த்து அடுத்து செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி. ஓகே, அதே அந்த ரூல்ஸ் தான் கிளாஸ்ல. செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி மார்க்கெட் என்ன ஆச்சு பாருங்க. 1.8 வந்திருக்குதா? அஸ்வினியை டச் பண்ணும்போது ஏறுதுன்னு சொன்னேன்ல, அஸ்வினியை டச் பண்ணும்போது ஏறி இருக்கு பாரு. சரியா? அடுத்த டேட் என்ன? 12ஆம் தேதி வந்து 1.3 ஏறி இருக்கு. செப்டம்பர் 12. அன்னைக்கும் வந்து அது தனுசுல இருந்திருக்கு. ராகு கேதுவோட அந்த ஆக்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்திருக்கு. செவ்வாயோட ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ செவ்வாய் சந்திரனை பார்க்கும் பொழுதும் மார்க்கெட் வந்து மாறுது. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட், சந்திரனை 7ஆம் பார்வையா ஏதாச்சும் கிரகங்கள் பார்த்துச்சுன்னா மார்க்கெட்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். சந்திரனை 7ஆம் பார்வையா எந்த கிரகம் பார்க்குதோ மார்க்கெட் அந்த காரகத்துவத்தோட ஷேரால பிளக்சுவேஷன் ஆகும். சரியா? ஸோ த்ரூ அவுட் இந்த டேட்டால நான் வந்து உங்களுக்கு பார்த்து அப்சர்வ் பண்ணது திருப்பி சம்மரைஸ் பண்றேன். சந்திரன் குருவோட 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைக்குள்ள வரும்போது மார்க்கெட் ஏறும். சந்திரன் குரு பார்வையை விட்டு தாண்டினோட மார்க்கெட் இறங்கும். அந்த ஒரு நாள் தானே ஏறும். இது ஏறும் இறங்கிடும். சந்திரன் ராகுவை டச் பண்ணா மார்க்கெட் ஏறும். சந்திரன் கேதுவை டச் பண்ணா மார்க்கெட் இறங்கும். ஏறிட்டு இறங்கும், உச்சத்துக்கு போயிட்டு இறங்கும். சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்துல போனா மார்க்கெட் ஏறும். சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்துல போனா ஷுவர் ஷாட்டா மார்க்கெட் ஏறும். குறிப்பா அஸ்வினிக்குள்ள நுழையும் பொழுது மார்க்கெட் ஏறும். சரியா? அது மாதிரி சந்திரன் ராகு கேதுக்கு நடுவுல கரெக்டா 4 ராசி சென்டரா ராகு கேதுக்கு நடுவுல வயிற்றுல இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறுது. அதுக்கப்புறம் தள்ளி வரும் பொழுது கேதுவை நோக்கி வரும் பொழுது அது இறங்கும். சரியா? அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சந்திரன் சனியோட 3ஆம் பார்வை, சனியோட 7ஆம் பார்வை, சனியோட 10ஆம் பார்வையில இருக்கும் பொழுது மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். சந்திரன் செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். இதே சந்திரனுக்கு சொன்ன எல்லா ரூல்ஸையும் புதனுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. சந்திரனுக்கு சொன்ன எல்லா பாயிண்டையும் மற்ற கிரகத்துக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கிரகம் சார்ந்த ஷேர்ஸ் எல்லாம் அன்னைக்கு ஏறும். நான் இன்னைக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்ல சனியோட காரகத்துவத்தில் இருக்கிற ஷேர் எல்லாம் குரு பார்வையில சனி வந்தா ஏறும். செவ்வாயோட காரகத்துவத்தில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம்
குரு பார்வையில செவ்வாய் வந்தா ஏறும். அப்ப குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு, செவ்வாய் வந்து 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை மாறுவாருன்னா, குரு இருக்கிற இடத்துக்கு 7ல செவ்வாய் வந்தாருன்னா, அந்த 1.5 மாசம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் ஏறும். இப்ப குருக்கு நேரா சூரியன் வந்தாருன்னா, சூரியன் சம்பந்தப்பட்ட ஷேர்லாம் அந்த 1 மாசம் ஏறும். குருக்கு நேரா சந்திரன் வந்தாருன்னா, சந்திரன் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கா ஏறும். ஓவரால் மார்க்கெட்டும் ஏறும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் குருக்கு 7ல வந்தாலோ, குருக்கு 5ல வந்தாலோ, குருக்கு 9ல கோச்சாரத்துல வந்தாலோ நடக்கும். அது மாதிரி அந்த உபயராசிகள் என்று சொல்லப்படுகின்ற மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதுல வரும் பொழுதும் சந்திரன் வந்து மார்க்கெட் ஏறுது. மகரத்துல மார்க்கெட் ஏறுது, சிம்மத்துல மார்க்கெட் ஏறுது. அதே மாதிரி வந்து மாந்தியோட சந்திரன் டச் ஆனாலும் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் ஆகும். சரியா? இதை தாண்டி மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை வந்து நீங்க பார்க்கும் பொழுது இந்த பார்வைகள் தள்ளி போச்சுன்னா மார்க்கெட் உடனே விழுந்துரும். அப்ப அந்த ஏறுறது இறங்குறத பார்க்கும்போது அந்த குரு பார்வையை விட்டு விலகினாலோ இன்னொரு அசுப பார்வை பட்டாலோ விழுந்துடும். அதே மாதிரி குரு கூட போனாலோ, குரு இருக்கிற ராசிக்குள்ள போனாலும் மார்க்கெட் ஏறுது. குரு இருக்கிற ராசியில குருவை கிராஸ் பண்ணுச்சுன்னா, சந்திரன் கிராஸ் பண்ணுச்சுனாலும் மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகுது. அதே மாதிரி உங்க ஜனனகால ஜாதகத்துல இந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணும் பொழுது உங்க ஜனனகால ஜாதகத்துல உங்க ஜனனகால சந்திரனை குரு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ஜனனகால சந்திரனை கோச்சார சுக்கிரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்க ஜனனகால சந்திரனை கோச்சார சுபத்துவ சந்திரன் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்க ஜனனகால ஜாதகத்தை சூரியன் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கும். உங்க ஜனனகால ஜாதகத்துல இப்ப சூரியன் எங்க இருக்கிறாரு? விருச்சிகத்துல இருக்கிறாரு. கரெக்டா? நீங்க ரிஷப ராசினா இந்த விருச்சிக மாசத்துல சூரியன் போகும்பொழுது ரிஷப ராசிக்கு சூரியனோட பார்வை இருக்குன்னு இறைவன் உங்களை பாக்குறாருன்னு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு அர்த்தம். அப்ப உங்க ஜனனகால ஜாதகத்தை கோச்சாரத்துல வர கிரகங்கள் எப்ப பாக்குதோ அந்த அந்த விதமான பங்குகள் உங்களை பாக்குதுன்னு அர்த்தம். உங்களை நோக்கி வருதுன்னு. உங்க ஜனனகால சந்திரனை ஒரு கிரகம் டச் பண்ணுதுன்னா அந்த கிரகம் உங்களை நோக்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப சந்திரன் வந்து நீங்க எந்த ராசி வேணாலும் இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி இருப்பீங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடக ராசி மேல செவ்வாய் வந்தாருன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நீங்க விருச்சிக ராசினா இப்ப சூரியன் வந்திருக்கிறாரு அப்படின்னா சூரியனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரும்னு அர்த்தம். அப்ப நீங்க வந்து இப்ப ரிஷப ராசினா குரு உங்ககிட்ட வந்திருக்கிறாருன்னா குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க வீட்டுக்கு வராருன்னு அர்த்தம். அப்ப எதை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா எந்த கிரகம் உங்க சந்திரனை தொடுது கோச்சாரத்துலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ்ல லாபமான ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், அலாட் ஆகும். ஐபிஓ போறீங்க, ஒரு 10 ஐபிஓ வருதுன்னா எந்த ஐபிஓ போட்டா கிடைக்கும் அப்படின்னா எந்த கிரகம் உங்க சந்திரனை தொடுதோ அந்த ஐபிஓ போட்டா கிடைச்சிடும். அது ஷேருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் திடீர்னு உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். குரு உங்க வீட்டுக்கு வர்றாருன்னா குரு வந்து உங்க ராசியில இருக்குதுதான் நடக்கும். நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் குரு, என் லக்னத்துல குரு இருக்கு, என்னை பார்க்க ஒரு ஃபாதர் வராரு வீட்டுக்குன்னா குரு வீட்டுக்கு வர்றாருன்னா குரு வந்து என்னை பாக்குறாரு இல்ல ஏதோ நடக்கிறான்னு இருக்கும். அப்ப உங்களை சந்திக்கிற ஒரு நபரோ
உங்களை சந்திக்கிற ஒரு பொருளோ, வாழ்க்கையில உங்க கிட்ட வர ஒரு பொருள், அந்த கிரகம் உங்க கிட்ட வரா மாரிதான். அப்ப அத புரிஞ்சுக்கணும். அதே மாரி அந்த கிரகம் உங்கள பார்க்குற மாரிதான். அப்ப ஜோதிடமே கிரக இணைவு, கிரக பார்வையில தான் இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு சில கிரகங்கள் இயற்கை அசுபர்களாக இருந்தாலும், உங்க லக்னத்துக்கு லக்ன சுபர், லக்னத்துக்கு லக்ன அசுபர்ன்னு இருப்பாங்க. அப்ப இயற்கை சுபர் உங்க லக்னத்துக்கு அசுபரா இருப்பார். சரியா? இப்ப நீங்க மிதுன லக்னமோ, துலா லக்னமோ, மகர லக்னமோ இருந்தா, குரு இயற்கை சுபர். ஆனா அவர் உங்க லக்னத்துக்கு அசுபர். ஆனா குரு பார்வை நல்லது. குரு வரது உங்களுக்கு நல்லது இல்ல. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இயற்கை குரு வந்து உங்க லக்னத்துக்கு அசுபர். குரு உலகத்திலேயே ரொம்ப நல்ல கிரகம். ஆனா உங்க லக்ன அசுபர் உங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ வரது அவ்வளோ நல்லது இல்ல. ஆனாலும் அவங்க வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஆனா அவரு பார்த்தார்னா நல்லது. புரியுதா? அந்த மாரி லக்ன அசுபர், லக்ன சுபர பார்த்துக்கிட்டும் நீங்க முடிவு எடுக்கணும். சரியா? அப்ப கோச்சார ஜாதகத்த வச்சு தான் எல்லாமே நடக்குது. கோச்சார ஜாதகத்த உங்க ஜனனகால ஜாதகத்தோட எப்படி கம்பேர் பண்ணணும்னா, உங்க ஜனனகால ஜாதகத்த சூப்பர் இம்போஸ் பண்ணி கோச்சாரத்த எழுதணும். உங்க ஜனனகால ஜாதகத்த ஒரு பேப்பர்ல எழுதிறணும். அது மேலேயே கோச்சாரத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு எழுதணும். அத வேற இங்க்ல எழுதுங்க. இத வேற ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க. ஒரு ராசி கட்டம் போட்டுட்டு, அந்த ராசி கட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிறத நீங்க ப்ளூ இங்க்ல எழுதிருங்க. கோச்சாரத்துல இருக்கிற கிரகங்கள கிரீன் இங்க்லயோ, ரெட் இங்க்லயோ எழுதிருங்க. அப்படி எழுதும் பொழுது நிறைய கலர் வச்சிருந்தீங்கன்னா, அசுப கிரகங்கள ரெட்லயும், சுப கிரகங்கள கிரீன்லயும் எழுதுங்க. அப்ப உங்க ஜனனகால ஜாதகத்துல கோச்சார கேது போறாருன்னா, அதாவது உங்க ஜனனகால ஜாதகத்துல ஏதோ ஒரு ராசியில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேது எங்க இருக்கிறாரு? கன்னியில இருக்கிறாரு. உங்க ஜனனகால ஜாதகத்துல கன்னியில ஒரு 2 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கன்னியில இருக்கிற 2 கிரகத்துல இப்ப இந்த 18 மாசம் கேது போகும்பொழுது, அந்த புள்ளிய டச் பண்ணும் பொழுது சக்கையா புழிஞ்சிட்டு தான் போவார். இப்ப வந்து கன்னியில உங்களுக்கு ஒரு 20 டிகிரில சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது கிராஸ் ஆகும்போது 20 டிகிரிய கரெக்ட்டா டச் பண்ணும்போது கோச்சாரத்துல 20 டிகிரில உங்க பொறந்தப்ப சுக்கிரன் இருந்தாருன்னா, சுக்கிரனோட காரகத்துவம் உங்க பொண்டாட்டியோ, உங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரு, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட நகை, ஆபரணம் அதுல ஏதாச்சும் ஒண்ணு பாதிச்சுட்டு தான் போவார். ஒய்ஃப்க்கு உடம்பு சரியாம போயிடலாம். ஒய்ஃப் கூட சண்டை போட்டு மனஸ்தாபம் ஏற்படலாம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோச்சாரத்துல கேது ராசியில போனாருன்னா, அவர் வந்து அந்த இடத்த ரொம்ப கிரஷ் பண்ணுவாரு. கோச்சாரத்துல ராகு போற இடத்த பூஸ்ட் பண்ணுவார். அப்ப கோச்சாரத்துல வந்து ஜனனகால ஜாதகத்துல உங்க ஜனனகால ஜாதகத்துல இப்ப யாருக்கெல்லாம் மீனத்துல கிரகம் இருக்குதோ, அந்த மீனத்துல தான் இப்ப ராகு இருக்கிறார். அப்ப ராகு என்ன பண்ணுவாரு? ஒரு டெம்பரவரி பிளஷர குடுப்பார். அதாவது பெர்மனன்ட்டா குடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு பெரிய மாயைய உருவாக்கி ஒரு பூஸ்ட பண்ணி, அப்படி குடுத்துட்டு டபால்னு அத மூடிடுவார். ஒரு ஒரு சரக்கு அடிச்சா ஒரு 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 5 மணி நேரம் போதை இருந்து சரக்கு முடிஞ்சோனே அந்த போதை தெளிஞ்சுச்சுன்னா என்ன பேசணும்னு தெரியாதுல்ல. அந்த மாரி ஒரு மாயைய கிரியேட் பண்ணும். சில பேருக்கு தசாபுத்திகளும் நல்லா இருக்குது. ராகுவும் நல்லா பண்றாருன்னா, அந்த நீட்டிப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுன்றது புகை. ராகுவ புடிக்க முடியாது. அது புடிக்கிற மாரி இருக்கிற மாயை. ராகு ஒரு பெரிய மாயைய காட்டுவார். ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஏறி இறங்குதுல்ல, ராகு தான். சரியா? அது நம்மளால ஏன் பிரெடிக்ட் பண்ண முடியலன்னா, அது பாம்பு. அப்ப உங்க ஜனனகால ஜாதகத்துல, கோச்சாரத்துல, விருச்சிகத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அந்த கிரகங்கள சூரியன் வந்து பார்க்கிறார். அந்த கிரகங்களோட ஆதிபத்தியங்களுக்கு என்னென்ன தேவையோ, காரகத்துவங்களுக்கு என்ன தேவையோ, அதெல்லாம் சூரியன் குடுத்துட்டு போவார். அப்ப ஜோதிடத்தை எப்படி நீங்க பார்க்கணும்? உங்க ஜனனகால ஜாதகத்த கோச்சார கிரகம் வந்து பார்த்துச்சுன்னா, அந்த ஆள் உங்கள வந்து பார்க்கிறாரு. அந்த பொருள் வந்து பாக்குது. அதோட அதோட உயிர் காரகத்துவம்,
பொருள் காரகத்துவம் எல்லாமே வந்து உங்களை பாக்குதுன்னு அர்த்தம். அது உங்களை 7ஆம் பார்வையா பாத்துச்சுன்னா அது வெளியே இருந்து உங்களை பாக்குதுன்னு அர்த்தம். அது எக்ஸ்டர்னலா இது பண்ணும். இதை நீங்க வேலை தேடுறதா இருந்தாலோ ஷேர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த குரு பார்வையோட பலனை ஷேர் மார்க்கெட்ல பாக்குறீங்கல்ல ருத்ர தாண்டவம், அதே மாதிரி சனி பார்வை ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லது, மத்த இடத்துக்கு கெட்டது. சனி பார்வை ஏன்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லதுன்னா, சனி தொழில் காரகன். சரியா? அப்ப ஷேர் மார்க்கெட் அப்ப யாருதான் கண்ட்ரோல் பண்றா, யாரு நெருக்குவா அப்படின்னா ராகு கேது தான் நெருக்கும். சரியா? அவங்கள ஜட்ஜ் பண்றதுதான் நீங்க பார்க்க வேண்டிய மெயின் விஷயம். இப்ப வந்து என்கிட்ட பைத்தான் படிச்சவங்க இந்த கிளாஸ்ல யாரெல்லாம் படிச்சீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நான் பண்ண ப்ரோக்ராமை நான் கொடுப்பேன். ஏன்னா மற்றவங்களுக்கு இதை ரன் பண்ண தெரியாது. நான் பைத்தான் 3 மாசம் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணல இந்த ஸ்விட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பிளானெட்டரி பொசிஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்றதெல்லாம் பைத்தான்ல படிச்சவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரியா? டவல் கொடு. டவல் ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு தோக்கி போட்டுருந்தா தோக்கி போட்டு. ஸோ பைத்தான் கிளாஸ் என்கிட்ட படிச்சவங்க இருக்கீங்க. அவங்க வந்து இப்போ நான் இந்த ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு பைத்தான் தெரியும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களை எவாலுவேட் பண்ணிட்டு கொடுக்குறேன். பைத்தான் படிச்சவங்க என்கிட்ட 8000 ஃபீஸ் கட்டி படிச்சவங்க, 3 மாசம் படிச்சவங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி நான் நூற்றுக்கணக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறேன். அதுல ஒரு அடிஷ்னல் போனஸா இதை நான் கொடுப்பேன், அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். சரியா? மற்றவங்களுக்கு நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி டேட்ஸ் கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு இந்த மாசம் கொடுக்குற டேட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. சார் விஜயகுமார் சார். சொல்லுங்க சார், நீங்க சொன்ன ஒரு ரூல்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வேணும். சந்திரன் வந்து கேது மேல, அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து கேது நட்சத்திரமா, அதாவது அஸ்வினியா இருந்ததுன்னா மார்க்கெட் மேல போகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து ராகுவோட நட்சத்திரத்துல போகும்போது இறங்கும்னு சொல்றீங்களா? இல்ல ராகுவோட நட்சத்திரத்துல போகும்பொழுதும் ஏறும். கேது ராகு ரெண்டோட நட்சத்திரமும் ஏறும் தான் இருக்கும். பிளக்சுவேஷன் இருக்கும். ராகுல அதாவது ராகுவை சந்திரன் தொட்டுச்சுன்னா மார்க்கெட் ஏறும். ராகுவை கேதுவை சந்திரன் தொட்டுச்சுன்னா மார்க்கெட் இறங்கும். இது அதாவது பொது ரூல்ஸுங்க, ஜோதிடத்தோட பொது ரூலு. சந்திரன் தான் ராகு கேதுவை சுத்துது. ராகு கேதுன்றது சந்திரன் சுத்துற 2 புள்ளி. அது நார்த் நோடு, இது சவுத் நோடு. சந்திரனோட சுற்றுவட்ட பாதை தாங்க ராகு கேது. சந்திரன் வந்து பூமியை வந்து 5.1 டிகிரி டில்ட் பண்ணி சுத்துது. பூமியே 27.5 டிகிரி சாஞ்சி சுத்துது. கரெக்டா? பூமியே தன்னோட அச்சில இருந்து 27.5 டிகிரி சாஞ்சி சுத்துது. அப்படி சாஞ்சி சுத்துற பூமியை சந்திரன் வந்து 5.1 டிகிரி டில்ட்ல சுத்துது. அந்த டில்ட் ஆங்கிள் சுத்துது. அப்படி சுத்தும் பொழுது அதோட மேல் இடம் வந்து ராகு. அதுக்கு வந்து ட்ரூ நோடுன்னு பேரு, நார்த் நோடுன்னு பேரு. சவுத் நோடு வந்து கேது. நார்த் நோடுனா ராகு, சவுத் நோடுனா கேது. சந்திரன் வந்து நார்த் நோட டச் பண்ணுச்சுன்னா, ராகுவை டச் பண்ணுச்சுன்னா அது உச்சத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதோட பாதையில கீழ இருந்து மேல ஏறுதுன்னு அர்த்தம். சந்திரன் கேதுவை டச் பண்ணுச்சுன்னா அது தன்னோட சுற்றுவட்ட பாதையில மேல இருந்து கீழே இறங்குதுன்னு அர்த்தம். அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கிற ஜாயிண்ட் வீல் இருக்குதுல்ல, அந்த ஜாயிண்ட் வீலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த கீழே அது எக்ஸிபிஷன்ல 100 பெரிய இருக்கும்ல, அப்ப அந்த கீழே ஒருத்தரை ஏத்துவாங்கல்ல, ஒருத்தரையா தள்ளி தள்ளி ஏத்துவாங்கல்ல. அப்ப கீழே வந்து நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஏறுறீங்கன்னா நீங்க ஏறுற இடம் ராகு. அப்ப கொஞ்சம் தள்ளுறாங்களா, அடுத்த தொட்டி வந்துருதா, அடுத்த தொட்டியில ஏறுறாங்கல்ல, அவங்க ராகுவை டச் பண்றாங்க. தள்ளுறாங்களா, அடுத்த தொட்டி வருதா கீழே, அடுத்த தொட்டி எழுது. அப்ப ஒரு தொட்டியா வரும் பொழுது, ஒரு தொட்டியிலையா ஆளுங்க ஏறும் பொழுது அது ஏத்துற இடம் ராகு. அடுத்து அவங்க தள்ளும் பொழுது ஏறினவங்க மேலதானே போறாங்க. அப்ப அந்த உச்சத்துக்கு மேல போகுதுல்ல, அந்த மேல போற உச்சத்துக்கு போயிட்டு அந்த பெட்டி கீழே வருதுல்ல, அந்த மேல போய் தொடுற அந்த 180 டிகிரில தொடுற இடம் கேது. கேதுவை தொட்டோன்னே கீழ் நோக்கி வருவாங்க, ராகுவை தொட்டோன்னே மேல் நோக்கி போவாங்க. ஆனா லாஜிக்கா
நார்த் நோடுனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கீழ் நோக்கி வருதுன்னு நினைச்சுப்பீங்க. நார்த் நோடுனா மேல் நோக்கி போறது, சவுத் நோடுனா கீழ் நோக்கி வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெயிண்ட் வீல் கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. கீழே ஏறுறது இடம் ராகு, ஏறி மேல போய் உச்சியில நிக்கிறது கேது, நின்ன பிறகு இறங்குறது ராகு. இந்த ராகு கேது வந்து மலை உச்சியா இருந்துச்சு, சில இடத்துல மலை உச்சி கேதுவா இருக்கும், சில இடத்துல கடலோட பாதாளம் கேதுவா இருக்கும். சமதளம் இருக்குல்ல, கடல் பரப்பு இருக்குல்ல, அந்த நீர் மட்டம், உலகத்தின் நீர் மட்டம், கடல் மட்டம் இருக்குல்ல, அந்த கடல் மட்டம் தான் ராகு. கடல் மட்டத்திலிருந்து நீங்க மலை ஏறி உச்சிக்கு போனாலும் கேது, கடலுக்குள்ள குதிச்சு பாதாளத்துக்கு போனாலும் கேது. நடுவுல இருக்கிறது ராகு. புரிஞ்சுச்சா? சரிங்க சார். அடுத்து கதிரவன் சார். விஜயகுமார் என்ன ஐடியால கேக்குறாருன்னா, நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நிப்டி மேல போச்சுன்னா அது ஒரு ப்ராஃபிட், நிப்டி கீழே போச்சுன்னா புட்டு வாங்கினா அது ஒரு ப்ராஃபிட். அவர் கேட்குற ஐடியா வந்து நிப்டி கீழே போகுமா அப்படிங்கிற அந்த ஐடியால கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா விஜயகுமார்? சார் மொத்த சமாச்சாரமே அதுக்குதானே சார், வேற என்னத்துக்கு சொல்லுங்க பாப்போம். அது இல்ல இல்ல, நான் என்னன்னா இன்னைக்கு வந்து இல்ல மொத்தத்தையும் உனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இந்த டேட்டாவை ஃபர்தரா ஜோவியலா நீங்க ரிசர்ச் பேசுறதுனால பண்ணிட்டீங்க. நானும் ஜோவியலா சொல்றேன். இந்த படத்துல நான் அதுக்கு தானே மச்சான் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டவே இல்லைன்ற மாதிரி, அப்புறம் உட்கார காட்டுவாங்கன்ற மாதிரி. நமக்கு வந்து ரொம்ப கலோக்கியலா சொல்றதா இருந்தா சூரியன் வந்து நம்மளை பாக்குது வருது அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக இந்த மொத்த செஷனை உருவாக்கி வச்சிருக்கோம் அல்லது செயல்படுத்திட்டு இருக்கிறோம். நிப்டி, கோல்டு, சில்வர் எதா இருந்தாலும் ஏன் ஏறுது, அதுக்கு ஒரு ரீசன் அஸ்ட்ராலஜிக்கலா வேணும். அது நான் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டேனா? இல்ல அதான் இல்ல என்னுடைய இது சொல்றேன். கதிரவன் சார் சொன்னார் இல்லையா, அதுக்குதான் அப்படின்னார்ல, அதை தவிர வேற என்ன அதுக்குதானே வந்திருக்கேன். சொல்றேன். இல்ல, அதுதான். அதுதான் இல்ல. இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களால இப்ப சில்வரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா சுக்கிரனை எடுத்துக்கணும் சந்திரன் இருக்கிற இடத்துல. கரெக்ட் புரியுதா? சார். செக் பண்ணி பார்க்கலாம் சார் அது. ஆமா, சில்வரை ப்ரிடிக்ட் பண்ணணும்னா நான் சொன்ன எல்லா ரூல்ஸையும் சுக்கிரனுக்கு வச்சுக்கணும். இப்போ நான் முந்தானத்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் பாருங்க சார் குரூப்ல, கோல்டு இறங்க ரீசன் வந்து இதுக்கு இந்த ஆஸ்பெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். நீங்க பாத்தீங்களா இல்லைன்னு தெரியல. நான் பார்த்தேன், ஆழமா பார்க்கல, மேலோட்டமா பார்த்தேன். சொல்லுங்க. ரைட். அதுதான் சார். இப்ப நம்ம பேசுனதும் இப்ப நீங்க கொண்டு வந்து டெரைவ் பண்ணிருக்கிற விஷயமும் நான் போட்டுக்கிற போஸ்டும் கோரிலேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஃபேண்டாஸ்டிக். மத்தவங்க சார் நான் கிண்டலாம் சொல்லல. இல்ல நான் சொல்றேன், நான் ஜோவியலா சொல்றேன். நீங்க கிண்டலா சரி. அர்த்தமா சொன்னீங்க, நான் ஜோவியலா சொல்றேன் அத. ஓகே. அடுத்து சார், ஆஸ்ட்ரோ சுப்பிரமணியம் சார், சங்ககிரி கணேஷ், விஜயகுமார்லாம் ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு ஆமோதிக்கிறீங்களா, ஒத்துக்கொள்கிறீர்களா? கரெக்டா? நானு இத பார்த்தோன்னே ஆடி போயிட்டேன் சார். நான் அன்னைக்கே இத சொல்லியிருப்பேன். சரி, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவமா ஆயிட்டு ஒரு வாரம் கழிச்சு சொல்லலாம்னு தான் விட்டேன். குரு பார்வைக்கு என்ன பலன் இருக்கிறத இதை விட கிளியரா ப்ரூஃப் பண்ண முடியாது சார். சார் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா எனக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆப்ஷன் கொடுக்க முடியும்னா நான் ஒரு சின்ன இது சொல்றேன். நீங்க பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்க. அப்படியா? சரி. பண்ணுங்க. ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியோடையதுங்க சார். நிப்டி இது. இப்போ நம்ம இப்போ நீங்க கடந்த ஒரு 2 வாரமா அல்லது 1 வாரமா நீங்க எடுத்த எஃபோர்ட் என்ன மாதிரி எஃபோர்ட் அப்படின்னா பாருங்க, இப்போ இது நிப்டியோட டே கேண்டில் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த டே வந்து பர்டிகுலரா வந்து செப்டம்பர் 12, 2024 இது வந்து மோரார்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.89% வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்ல வந்து எதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்றம் நடக்குது, எவ்வளவு பெரிய இறக்கம் நடக்குதுன்றத நம்ம ஒரு வாரத்தோட ரிசல்ட் உங்களுக்கு இல்லையா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ற மாதிரியோ அல்லது இன்னும் வேற மாதிரி யோசிக்கிறதுக்கோ நான் ஒரு யோசனை என்ன வச்சிருக்கேன், அல்லது நான் எப்படி எதிர்பார்க்கறேன்னு இப்படியே சொல்லலாம் இருந்தா கூட, இப்போ பாருங்க, இப்போ இந்த டேட் அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி 2024 வருஷம், அதாவது இப்போ போன மாசம் முந்தின மாசம் வச்சுக்கோங்களேன், இந்த டேட்ல பாத்தீங்கன்னா நிப்டி வந்து ஒரு டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல மார்க்கெட் போகல. இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிப்டியோடைய மூவ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்குது.
அப்போ என்னுடைய கேள்வி அல்லது என்னுடைய தேடல் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வந்து இப்படிதான் வேணும் உங்களன்னு அடம் பிடிக்கல. நான் என்னோட கருத்தை சொல்றேன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் இன்னொரு ஐடியா கிடைக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா இப்போ இந்த பர்டிகுலர் டேட்ல ஏதாவது ஒரு பெரிய பெரிய கிரகம் ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு பெரிய கிரகம் ஒரு பெரிய இதை மூவ் பண்ணிருக்கு. யாரோ மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. சொல்ல நல்லதா வந்துச்சு. சொல்லுங்க. இப்படி நான் கேட்கறேன் சார். அதாவது என்னன்னா இந்த டேட்ல இருந்து தொடர்ந்து மார்க்கெட் இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த டேட்ல இருந்து இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு. அதாவது ஒர்க்கிங் டேஸ்னா மார்க்கெட் டேஸ். ஆமா ஆமா ஓ சம் டேஸ் வச்சுக்கோங்களேன். இதுக்கு கலர் எடுக்க முடியல. மேபி வந்து ஒரு 50 ஒர்க்கிங் டேஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 ஒர்க்கிங் டேஸ்ல நாம சொல்லியிருக்கிற அந்த சந்திரன் வந்து ராகு கேதுக்கு நடுவுல கண்டிப்பா ஒரு தடவை மாட்டியிருக்கும். குருவோட 7ஆம் பார்வை 5ஆம் பார்வையில கண்டிப்பா ஒரு தடவை மாட்டியிருக்கும். அந்த ஒரு தடவை மாட்டுறதை வந்து நம்ம இந்த கிரீன் கேண்டில்ஸா இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனா என்னுடைய கேள்வி அல்லது என்னோட புரிதல் தேடுதல் என்னன்னா, இந்த இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கல் டவுன் நடந்திருக்குதுன்னா ஏதோ ஒரு கல் நகர்ந்திருக்கும். பெரியவங்க சொல்ற மாதிரி ஒரு கல் நகர்ந்திருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் அஸ்ட்ராலஜிக்கலா ஒரு ஒரு ஷிஃப்ட் நடந்ததுனாலதான் இந்த மூவ் நடந்திருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். பாருங்களேன், இந்த மூவ் பாருங்களேன், இந்த மூவ் இவ்வளவு பெருசு நடந்திருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு நடந்திருக்கிறதுக்கு காரணம் ஒரு பெரிய நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெரிய பிளானட், இயர்லி பிளானட் அப்படின்ற மாதிரினா நம்ம வந்து சனி கேது, ராகு கேது குரு இந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப இவங்க 4 பேரு தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நகர்த்தி அல்லது தன்னுடைய கால்களை நகர்த்தி இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு வழிவகுத்திருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் அந்தந்த நாட்கள்ல மார்க்கெட்டோட பிளக்சுவேஷன் இருக்கும், ஏறும் அல்லது இறங்கும்னு ஒரு பிளக்சுவேஷன் நம்ம முடிவு பண்றோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒண்ணும் இல்லை பாருங்க. இப்போ கோல்டு பாருங்க. கோல்டு பாத்தீங்கன்னா இது இது என்ன சொல்றது, இந்த பர்டிகுலர் டேல இருந்து ஒரு வாரம் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ல இருந்து பாத்தீங்கன்னா 12 நாள் தான் வந்து ஒர்க்கிங் டேஸ். பாத்தீங்கன்னா ஒரு 8-10 நாள் தான் இருக்கும். 8-10 நாள்ல கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு மேல இறங்கிருக்கு. இந்தியன் 4500 பாயிண்ட்டுக்கு மேல இறங்கிருக்கு. இப்ப இவ்வளோ பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட்டே வரலினாலும் இருக்கட்டும், யாரு ஏவுகணையே போடலனாலும் இருக்கட்டும், எது வேணா கூட இருக்கட்டும், ஆனா பிளானட்டரி மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இங்க பாருங்க, இந்த நாள்லாம் சும்மா சுத்திட்டு இருந்த கோல்டு, இந்த பர்டிகுலர் நாள்ல சும்மா சுத்திட்டு இருந்த கோல்டு இந்த நாட்கள்ல ஏன் இவ்வளவு வேகமா இறங்கணும்? நேற்று ஒருத்தர் எனக்கு நான் போட்டதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது கூட நான் கொஞ்சம் ஆப்போஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இது ஒன் ஆஃப் த ரீசன். அவங்க வந்து ஏதோ பெட் எலெக்ஷன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, எலெக்ஷன் சொன்னாங்க. ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்டா நம்ம பேசுறதா இருந்தா இதுக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா இதை நம்ம முன்கூட்டியே கணிச்சிருந்தோம்னா நம்மளோட நோக்கம் என்ன? இதை வச்சு நம்ம சின்னதா பணம் பண்ண முடியுமா? நம்ம நண்பர்களுக்கு சொல்லி அவங்களும் பணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான் நம்ம நோக்கம் இல்லையா? இப்ப நம்ம எடுத்திருக்கிற ஆராய்ச்சியில, நம்ம பண்ணிருக்கிற ஆராய்ச்சியில ஷோர் ஷார்ட்டா 250 ரெக்கார்ட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை மட்டும் பண்ணி அந்த பர்சன்டேஜ்ல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் தான் வருதுன்றதை ஷியோர் ஷார்ட்டா நம்ம சொல்லிட்டோம், ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இப்ப அது மாதிரி நீங்க ஒவ்வொன்னுத்தையும் ஆராய்ச்சி செய்யணும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கேஸ்னா இந்த கேஸை பத்தி நம்ம ஒரு 2-3 நாள் உட்காந்து ஒவ்வொரு டேட்டா போட்டு லாங் டேட்டா பண்ணணும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் விச் வி வில் டூ ஆஸ் அண்ட் வென். யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க இந்த ஃபோரம்ல சொல்லுங்க. நான் என்ன கண்டுபிடிக்கிறேனோ அது இதே மாதிரி சொல்றேன். ஓகேவா? நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். Your point is well taken. இதுக்காக தான் இந்த ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்கே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோட நோக்கம் வந்து 2 மாசத்துல முடிஞ்சிடாது. அது இட்ஸ் a continuous improvement process which we will identify the rules. சரியா? இதுதான் இதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸ் இந்த தியரியே கொண்டு வந்திருக்கோம். அஸ்ட்ராலஜிக்கலா என்ன எப்படி ஏன் மாறுதுன்றதா பாக்குறோம். அது உலகியல் நிகழ்வுகள் ஆர்டிபிஷியலா நடத்தினா கூட அந்த ஆர்டிபிஷியலா நடக்கிறது கூட ஒரு ஜோதிடத்தோட தான் கனெக்ட் ஆகும். இப்ப அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் வந்து நவம்பர் 5ஆம் தேதி தான் நடக்கும். ஆனா இந்திய தேர்தல் வந்து ஒரு குறிப்பிட்ட மாசத்துல நடக்கலாம். டேட் பிக்ஸ்டு கிடையாது. ஏன் அமெரிக்க தேர்தல் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நடக்குதுன்னா அவங்க மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ரொம்ப வருஷமா ஜனநாயகத்துல இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட
சிவிலைசேஷன் அதிகமாகி ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. அவங்க அவங்க சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுனால அவங்க எலெக்ஷனையே ஸ்டேபிளான டேட்ல பண்றாங்க. அப்ப அமெரிக்கன் எலெக்ஷன் நடக்கிறது வந்து ஒரு ஸ்டேபிளான முடிவு. அந்த இடத்துல மார்க்கெட் ஏறுறது இறங்குன்றது கண்டிப்பா முன்கூட்டியே நம்ம ஆன்டிசிபேட் பண்ற ஒரு விஷயம். திடீர்னு பாம்பு போடுறான், திடீர்னு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மாறுறாரு அப்படின்றதெல்லாம் அன்பிரிடிக்டபிள். அந்த நேரத்துல அஸ்ட்ராலஜிக்கலா நம்ம பார்க்கும்பொழுது இந்த கிரகம் மாறினதுனால இந்தியாவில பொலிட்டிக்கல் விஷயங்கள் மாறுதுன்னு எடுக்கணும். அதே மாதிரி உலகியல் ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய துறை. அந்த உலகியல் ஜோதிடத்துல வந்து இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லக்னம் இருக்குது. அதை வச்சு ராசி கட்டத்தை வேற மாதிரி அணுகணும். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தனியான ஒரு லக்னம் இருக்குது. அதை வச்சு தனியா பார்க்கணும். திருச்சி, சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு லக்னம் இருக்கு. அப்ப உலகியல் ஜோதிடம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த உலகியல் ஜோதிடத்தோடு இந்த ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்கையும் நம்ம ஃபர்தரா ட்ரில் டவுன் பண்ணணும். ஏன்னா அமெரிக்க சந்தை விழுவுறதுக்கும் இந்திய சந்தை விழுவுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஹாங்காங் சந்தை விழுவுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சந்தை விழுவும், ஒரு சந்தை ஸ்டேபிளா இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஒட்டுமொத்த பிளானட்டரி பொசிஷன் கிடையாது. அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி சந்தை விழுவும் ஏறும். அது உலகியல் ஜோதிடத்தோடையும் கம்பேர் பண்ற ஒரு விஷயம். இட்ஸ் a long way to go. நம்ம டிராவல் பண்ணுவோம். ஒத்துக்கிறேங்க சார். ஒண்ணும் இல்லை, என்னுடைய மன ஓட்டத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற இல்ல ஒண்ணும். அதனாலதான் நம்ம இதே மாதிரி நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்கனாலும் சொல்லுங்க, எனக்கு கண்டிப்பா குரூப்ல போடுங்க. கண்டிப்பா. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட ரிசர்ச்சை. இன்ஃபேக்ட் நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ம். அடுத்தடுத்த பேட்சஸ்ல நான் நிறைய கண்டுபிடிப்பேன். தொடர்புல தான் இருக்க போறோம். நான் ஷேர் பண்றேன். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், மத்தவங்க பேசுங்க. நான் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம் போல. நீங்க ஷேரிங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்க பேசலாம். முடிஞ்சளவு இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இந்த குரூப் குள்ளே இருக்கட்டும். அந்த அப்படின்றதான் பெட்டர். ஏன்னா ஆமா, இங்க வந்து வெளியில போறதுங்கிறது அவ்வளவு சரியா என்னுடைய வேண்டுகோள் இது. ஏன்னா நம்ம நிறைய போக வேண்டி இருக்குது. நிறைய பேர் மார்க்கெட்டை க்ளோஸா பண்றாங்க. ஈஸியா நம்மளோட பாயிண்ட்ஸை காப்பி அடிச்சு க்ளோன் பண்றது ரொம்ப சாதாரணமா நடக்குது உலகத்துல. அதனால எனக்கு அதனாலயே நான் சில விஷயங்கள்லாம் சொல்லணுமான்னு கூட யோசிச்சேன். அப்புறம் சரி அதுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறோம், சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஓப்பனிங் மை மவுத். வணக்கம் சார். வணக்கம் தஞ்சை சார். விஜய். விஜயகுமார் சொல்லுங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக ரியலி குட் சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒன்லி ஃபார் த புல் மார்க்கெட் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டா, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லும்போது இறங்குற மார்க்கெட் இருக்கு ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் டுடே வந்து இறங்கியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்தம் 3 திங்க் பண்ணலாம். ஜஸ்ட் திஸ் இஸ் மை வியூ. ஓகேவா? இப்போ ஒன்று ஏறுற மார்க்கெட்டு, ஒன்று சைடில் போகிறது, ஒன்று இறங்குறது. ஸோ நம்ம எப்போ ப்ராஃபிட் பண்ணோம்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒன்று ஏறும்போது ப்ராஃபிட் பண்ணலாம், இறங்கும்போது பண்ணலாம். எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக, இன்னைக்கு வந்து இறங்கும் அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி நேற்று என்ன பண்ணியிருந்தேன், நேற்று வந்து வித்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ டுடே ஐ காட் ப்ராஃபிட் ஆஃப் 10,000. சூப்பர். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் சொல்கிற அதே இது நம்மளுக்கு இன்னைக்கு ஏறும்னு சொல்லும்போது முதல் நாளே நம்ம ஃபியூச்சருக்கு 10,000 தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு. ஸோ ஐ காட் 10,000 ப்ராஃபிட். ஏன்னா ஐம் ஜஸ்ட் நான் ஒர்க் பண்ணுறதுனால ஃபுல்லாக வந்து என்னால் பண்ண முடியல. பட் நேற்று அந்த இன்ஃபர்மேஷன் அதை ஒரு 2 வீக்ஸ் பேக்கே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை டீம்ஸில் போஸ்ட் பண்ணேன். அதேமாரி இன்னைக்கு வந்து அது வந்து டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அது. ஸோ அதேமாரி நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஒன்லி ஃபார் புல் மார்க்கெட் இல்லாமல் பேர் மார்க்கெட் பண்ணோம்னா பேர் மார்க்கெட் அண்ட் சைட் மார்க்கெட். ஸோ இது 3த்தையும் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஏறும் போதும் பண்ணிக்கலாம், இறங்கும் போதும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதாங்க நான் இப்பதான் அந்த ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கேன் விஜயகுமார். நான் வந்து இன்னும் அடுத்து வர வாரங்கள்ல ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். கூடுமான வரைக்கும் நான் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா நம்ம குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே போகாத மாதிரி கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க. 100% என் சைட்ல இருந்து போகுது. நான் வந்து கொடுத்த எந்த இன்ஃபர்மேஷன் யூடியூப்ல இருந்து வந்தது தான். ஐ எம் நாட் பர்சனல் டீட் எனிதிங். ஓகேவா? அது ரெஃபரன்ஸ் நான் கொடுத்துருவேன் மோஸ்ட்லி எங்க இருந்து நான் கொடுக்குறேன்றத. நான் இது வரைக்கும் இந்த ஆஸ்ட்ரோ பண்ணதில்லை. பட் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் டீம். ஓகேவா? இனிமேல் தான் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து இப்ப ட்ரேடிங் பார்த்தோம். நம்ம இனிமேல் தான் ஆஸ்ட்ரோவோட போறோம். ஆமா, உண்மையா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நான் சொன்னது வந்து எனக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிச்சு எனக்கு ஆக்சுவலா. நான் அது முன்னே போட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலா இறங்கி இன்னொரு 2 டேஸ்ல வந்து அது மாதிரி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். நீங்க இப்ப இன்னொரு விஜயகுமார் சொன்னார்ல மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னொரு 2-3 டேஸ்ல வந்து இதோட ரிவர்ஸ் பாயிண்ட் கிடைக்க போகுதுன்றாங்க. ஓகே. ஒரு யூடியூப்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் தான் பேஸ்ட் ஆன் அஸ்ட்ராலஜி டெல்லிங். மேபி 12th நானு இப்பதான் பிரெட்டி மச் இதுக்குள்ள வரேன்.
ஓகே நிறைய ஓகே கமிட்மெண்ட்ஸ்ல இருந்து இப்பதான் கிராஜுவலா ட்ரேடிங்குள்ள ஃபோக்கஸ் பண்றேன். நேரம் சரி சரி கிடைக்கல. அதனால இனிமேல் நிறைய பண்ணலாம்னு இருக்கிறேன். மோர் சரி இன்ஃபர்மேஷன்ஸ் வில் ஃபாலோ. ஓகே சார். எனக்கு இந்த பைத்தான் கோட் ஷேர் வந்து நானும் என்னோட கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக பண்ணுறேன் சார். யா ஷூர் ஐ வில் ஷேர் இட். யார் யாரெல்லாம் பைத்தான் படிச்சீங்களோ அவங்க எனக்கு பிங் பண்ணுங்க. சார் அவங்களுக்கு நான் இப்ப நான் பண்ண ப்ரோக்ராம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். சின்ன கொடுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா என்னென்ன பண்ண முடியும் பண்ணி யா தரேன். பண்ணிடலாம். ம் தேங்க்யூ. சார் தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார் சப்போர்ட். தேங்க்யூ. வேற சார்? 8th ஒரு கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் சரியா வரலையே சார். அது எதனால அனலைஸ் பண்ண முடியுங்களா? 8th என்ன நீங்க சார்? 8th டேட் கொடுத்துருந்தீங்க. ஆ, 8th வந்து அந்த அன்னைக்கு மார்க்கெட் சரியா பிஹேவ் பண்ணல. 8னா எந்த 8? இந்த 8 11 நான் 8ஆம் தேதி கொடுக்கல. நான் 5ஆம் தேதியோட என் டேட்டா முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா. நான் அனலைஸ் பண்ண டேட்டா 5ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. ஓகே ஓகே சார். குமார் சார், ஜே.கே. குமார் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்க, உங்களோட வியூஸ் சொல்லுங்க. குரு பார்வை எப்படி இருக்குது? சார் சூப்பரா இருக்கு சார். ஆ, நான் தான் ஒரு வேலையை சுத்தின்னு இருக்கேன், அதனால நிறைய ம். கிளாஸுக்கு வர முடியல. சரி பரவாயில்ல. வீடியோ பார்த்துக்கோங்க. ஆமா ஆமா. சங்ககிரி கணேஷ். சங்ககிரி கணேஷ். சார் ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு சார். ஆ, சார் அது இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு வியக்கத்தக்க ஒரு இதுதாங்க சார். ஓகே. நான் அன்னைக்கு சொன்னதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேங்க. அது அந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்களான்னு தெரியல. ஆமா ஆனா நீங்க நான் பார்த்தேன். சொன்னது பார்த்து. ஆமா. அதுல வந்து டாமினேட் பண்ற கிரகங்கள் வந்து ராகுவும் புதன் கம்பல்சரி எல்லாத்துலயுமே இருக்கு. உபய ம். ராசிகள வரும்போதும் நீங்க சொன்ன மாதிரி ஏறிதான் இருக்கு. ஆச்சுங்களா? அதுல வந்து நான் இப்ப பார்த்தேன். நீங்க சொன்னதுக்கும் நீங்க சந்திரன் வெயிட் பண்ணீங்க. நான் அந்த லக்னத்தை வச்சு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒத்து போகுதுங்க சார். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப இத வச்சு இப்ப நம்ம அடுத்தது வந்து அந்த ஷேர் மார்க்கெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆமா. இன்னும் நெறைய ஆப்ஷன் இருக்குங்க சார். அதுல அப்புறம் உங்ககிட்ட நான் சரியான்னு சொல்லுங்க. கேட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். சொல்றோம். விஜய் நான் ஒர்க் அவுட் தேங்க்ஸ் பண்ணி சார். பார்த்துட்டு சொல்றேங்க. ஓகே, தேங்க்யூ. சரி. விஜயகுமார் எஸ், நீங்க வந்து இந்த பேங்க் நிஃப்டி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த பேங்க் நிஃப்டி டேட்டாவை நான் கொடுக்குற பைத்தான் கோட்ல ரன் பண்ணி அதுல இந்த 1.5% 0.5க்கு மேல வருது, இதே ரூல்ஸ்ல அப்ளை ஆகுதான்னு வெரிஃபை பண்ணி சொல்றீங்களா? ஷூர். விஜயகுமார் எஸ். எஸ் சார். சாரி மியூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சுங்க சார், நான் பண்ணிடுறேன். நம்ம பார்த்துக்கிறது நிஃப்டி 50க்கு. நீங்க ஓகே. பேங்க் நிஃப்டிக்கு இதை செக் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ். சரி சார். நான் ஷூர். கோட் அனுப்புறேன். ஓகே தேங்க்யூ. விஜயகுமார், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க ஷேர் பண்ணன்னு சொன்னீங்களா, என்னையோட டேட்டா இப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு அந்த யூடியூப் ஷேர் பண்ணன்னு சொன்னீங்க. அது நம்ம இதுலேயே இருக்கும், அதில் அனுப்பிச்சு. மறுபடியும் ஒரு தடவை அனுப்பிச்சு விடுங்க. பார்க்க முடியல, நான் தேடி பார்த்தேன். ஓகே ஒரே நிமிஷம். ஒன்றும் அவசரம் இல்லை சார். தேங்க்யூ. வேற யாராச்சுக்கும் டவுட் இருக்கா நான் இன்னைக்கு சொன்னதுல? எல்லாருக்கும் நான் சொன்ன ஜோதிட விதி புரிஞ்சுதா? ஏன்னா இங்க ஜோதிடர்கள் தவிர சில பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த விதி புரிஞ்சுதா? ஓரளவு புரியுது சார். நீங்க எல்லாம் பெரிய ஜோதிடர் ஆக்கும். நீங்க எல்லாம் ஜோதிடர் இல்லையா? சரி. சோ அப்ப நம்ம வந்து அடுத்த கிளாஸ வந்து டிசம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிக்கலான்ட்டு டென்டேட்டிவா பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள இந்த கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். கூடுமான வரைக்கும் எவ்வளவு கிளாஸ் எடுக்க முடியுமோ வைண்ட் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல we will continue that. அதுக்கப்புறம் நம்ம பர்சனலா we can continue whatever we find. அடுத்த கிளாஸ்ல என்ன ஃபைண்ட் பண்றதுன்றதையும் நம்ம இந்த கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? குரூப்ல ரெண்டு ஃபைல் போட்டிருக்கு. ஓகே சார். கதிரவன் சார், நீங்க வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா we can wind up this. வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா இல்லை சார். இதுவே நம்ம டைம் சரியா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸை வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி மோடுக்கு போயிட்டதுனால we need some time to data analysis. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் ரெகுலரா விட ஒரு 2 நாள் டைம் கிடைச்சதுன்னா எனக்கும் மற்ற வேலைங்களுக்கு நடுவுல கொஞ்சம் பிரீத்திங் டைம் கிடைக்கும். வரும் பொழுது சம்திங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வருவேன். ஸோ அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை நைட். தேங்க்யூ, குட் நைட், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். தேங்க்யூ. கதிரவன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார்.